ஏண்டி மருமகளை இங்க உட்காந்து என்னடி பண்ணிட்டு இருக்க? அத்தை குளிர் ஓவராக இருக்குது, பனி பயங்கரமாக இருக்கு அத்தை. அதான் சும்மா உட்காந்துன்னு இருக்கேன். இந்த டைமில் சூடாக ஏதாச்சும் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது அத்தை. குளிருண்டி, உனக்கு 2 பக்கெட் துணி ஊற வச்சிருக்க, அதை எடுத்துட்டு போய் தோயிடினா உட்காந்துட்டு குளிருதுன்னு சொல்லின்னு இருக்க. அத்தை இந்த குளிர்லலாம் என்னால் கொஞ்சம் கூட துவைக்க முடியாது அத்தை. பனி எப்படி பெய்யுது, போய் துணி தோயின்னு சொல்கிறீங்க? ஏண்டி பனி இருக்குது குளிருதுன்னு சொல்லிட்டு எவனாச்சும் வேலைக்கு போகாம இருக்கானா இல்ல சாப்பிடாம இருக்கானா? நீ என்னமோ துணி துவைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அட்டகாசம் பண்ணிட்டு இருக்க, போய் தோயிடி. அத்தை உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? எப்படி பனி பெய்யுது குளிருது, இப்போ போய் துணி தோயின்றீங்க? இங்க பாருடி, எல்லா துணியும் எடுத்துன்னு வந்து நானே வச்சுட்டு ஒழுங்கு மரியாதையா போய் தோய். அத்தை என்னத்தை நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? பனி பெய்யுதுன்னு சொல்லிட்டு சொல்கிற, மழை பெஞ்சதுல இருந்து ரொம்ப குளிர் அதிகமாக இருக்குது, சும்மா துணி தோயின்னு சொல்கிறீங்க. எல்லாம் நாளைக்கு துவைச்சிக்கலாம் போங்க. துணியை துவைச்சிட்டு உள்ள வரதுந்தா வா, இல்லாட்டி அப்படியே எங்கன்னா ஓடிடு. எங்கள் அத்தைக்காரினா பைத்தியக்காரியா? இப்படி மழை பெய்யுது, இப்போ போய் துணி தோயின்னு சொல்கிறா, எங்கே காய வைப்பா? கொஞ்சம் கூட அறிவே இருக்காது போல் தெரியுது. இப்படி பனி பெய்யுது, இப்போ போய் துணி தோயின்னு சொல்லிட்டு சொல்கிறா. எனக்கு இதில் தோச்சா ஜென்னியே வந்துடும் போல் தெரியுதே. இன்னும் உட்காந்து விட்டு எந்திரிக்காம உட்காந்துருக்க? எந்திரிச்சு தோயின்னு சொல்ற, இன்னும் அப்படியே குத்துக்கெல்லாம் உட்காந்துன்னு இருக்க. கடவுளே, இந்த கிளவியை என்னதான் பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நானும் போட்டோம் அமைதியாக இருக்கலான்னு பார்த்தா எங்கள் அத்தைக்காரி பண்ணுறது தாங்க முடியல. குளிரில் துணி தோயின்றா, இதை பண்ணு அதை பண்ணுன்றா. இவளுக்கு எவ்வளோ திமிரு இருக்கும் இவளுக்கு. குளிரில் நான் வெளியே உட்காந்து துணி துவைக்கணும், இவ உள்ளே உட்காந்து டிவி பார்ப்பாலாம். அறிவும் இல்லை ஒன்றும் இல்லை. இது இப்படியே விட்டால் சரிப்படாது, பார்த்துக்கிறேன். அந்த ஆளுக்கு ஃபோன் அடிப்போம். ட்ரெங் 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 ட்ரெங். ஃபோனை எடுக்கிறானா பாரு இந்த ஆள், எவ்வளோ நேரம். யோ, ஃபோன் எடுக்கிறதுக்கு உனக்கு இவ்வளோ நேரமா? எவ்வளோ நேரம் அடிக்குது ஃபோனு? ஹலோ பேபி, என்ன எனக்கு ஃபோனே அடிக்க மாட்டேன், திடீர்னு ஃபோனெல்லாம் அடிக்கிற? யோ, என்னையா பண்ணிட்டு இருக்க? வேலை பார்த்துன்னு இருக்கேன் பேபி. நீ என்ன இவ்வளோ கோவமாக இருக்க, என்னாச்சு? நீ வேலை பார்த்து கிழிச்சதெல்லாம் போதும், இப்போ உடனே நீ வீட்டுக்கு வர, இல்லைனா அவ்வளோதான். கூல் கூல் பேபி, என்னாச்சு? உங்கள் மாமியார் கிட்ட சண்டை ஏதாச்சும் போட்டியா? யோ, லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்காத. உனக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் டைமு, நீ இங்கே வந்து நிற்கிற. பேபி, எனக்கு ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்குது. இப்போ நீ இங்கே வரல, உங்கள் அம்மா தலையில் அம்மிக்கல்லை தூக்கி போட்டுருவேன். வரியா இல்லையா? வரேன், வந்து தொலைகிறேன். உங்கள் 2 பேருக்கு நடுவில் நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். வரேன், வெய் ஃபோனை. வா வா, இன்னைக்கு 2 பேருக்கும் இருக்குது உங்களுக்கு. உங்கள் 2 பேருக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் இப்படி என் உயிரை வாங்குறீங்க வேலை செய்ய விடாம? ஆமாயா, எனக்கு வேறு வேலை இல்லை. உங்களை கூப்பிட்டு வச்சுக்கின்னு விளையாடின்னு இருக்கிறது தான் எனக்கு வேலை. இங்கே பாரு, உங்கள் அம்மாவை ஒழுங்கு மரியாதையாக வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்க சொல்லு. துணி தோய் அதை தோய், என்னை வந்து சும்மா டென்ஷன் பண்ணின்னு இருக்காங்க. இந்த குளிரில் என்னால் துவைக்க முடியாது. எனக்கு எப்போ துவைக்கணும்னு தோணுதோ அப்போ தான் நான் துவைப்பேன். சும்மா இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்யலாம் என்கிட்ட சொல்லின்னு இருக்கக்கூடாது. இல்லாட்டி அவங்கள செய்ய சொல்லு. அப்படியே உக்காந்துக்கினே டிவி பார்த்துன்னு இருக்காங்களே, போய் அவங்கள செய்ய சொல்லு. இருடி ஏண்டி இப்படி கத்துற? இப்பதான் வந்த, என்னன்னு தானே கேட்டேன், அதுக்கா இப்படி கத்துற? ஒரு 2 நிமிஷம் இரு, வண்டியை விட்டுட்டு வந்துடுறேன். சாமி ஆடாது அதுக்குள்ள. பேபி, இப்ப சொல்லு பேபி. யோ, வாயில் இருக்கிற பல்லெல்லாம் கீழே விழுந்துரும். இப்போ தானே சொல்லி முடிச்ச, திரும்ப சொல்லுன்ற. போய் உங்கள் அம்மா கிட்ட கேளுப்போ. ஏம்மா இங்க வாமா, உங்க கூட முடியல. எப்ப சாமி வந்த? வேலை இன்னைக்கு சீக்கிரம் முடிஞ்சிச்சா? ஆமா இன்னைக்கு சீக்கிரமா தான் முடிஞ்சிச்சு. சீக்கிரமா முடிஞ்சிச்சா இல்ல இவ ஃபோன் பண்ணி உன்னை வர வச்சாளா? ஏம்மா 2 பேரும் ஏமா இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க மாத்தி மாத்தி? ஏய், 2-3 நாளா துணி துவைக்கல. எவ்வளவு துணி இருக்கு? பசங்க துணி, உன் துணி, என் துணி, எவ்வளவு இருக்கு? தோயின்னு சொன்னா துவைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கா திமிரு பிடிச்சவ. அத்தே, திமிரு பிடிச்சவ அது இதுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை. கம்முன்னு இருடி, நான் கேட்குறேன் என்னன்ட்டு. யோ சோடா புட்டி, ஒழுங்கு மரியாதையாக கேளு. அம்மா, ஒரே பனியா இருக்குது, மழை பெஞ்சு குளிருது, இப்போ போய் தோயினா எப்படிமா அவ தோய்ப்பா? ஓ, அப்ப அவ எல்லாத்தையும் சொல்லிட்டாளா? அதான் வந்து கேக்குறியா என்ன? ஏம்மா, உனக்கே அநியாயமா இல்லையா? மழை பெஞ்சிருக்கு, குளிருது, நீ பாட்டு துணி தோயின்னு சொன்னா எப்படி துவைக்க முடியும்? ஏன் நாளைக்கு தோச்சா என்ன? அடியே, பெத்த பிள்ளைய என் பக்கமா திருப்பி விட்டு திட்டு வாங்க வைக்கிறியா? நீ சரியான ஆளுதான். டேய் லூசு பையலே, அவ பேச்ச கேட்டுட்டு நீ வந்து அம்மாவையே கேள்வி கேப்பியாடா? எம்மா, உனக்கு புரியுதா புரியலையாம்மா? அவ வேலையை அவ பார்த்துப்பா, நீ இதை செய்ய அதை செய்யின்னு சொல்லிட்டு இருக்காதம்மா. அவளுக்கு தெரியும் என்ன வேலை செய்யணும்னு சொல்லிட்டு. நீ அமைதியா இரு. அவ பேச்ச கேட்டு அம்மாவையே எதுக்கு பேசுறல நீ? உன்னை எப்படியெல்லாம் என் கண்ணுக்குள்ள வச்சு வளர்த்தேன், எறும்பு கடிக்காம உன்னை வளர்த்தேன். இன்னைக்கு அவ பேச்ச கேட்டு என்னையே எதுக்கு பேசுறல? நல்லா இருடா. ஆரம்பிச்சிட்டா நாடக கம்பெனியை. அப்படியே நீலி கண்ணீர் வடிப்பாய்ப்போ.
எம்மா எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது, நான் எதிர்த்து பேசல, ஒன்றும் சொல்லலை. அவ வேலையை அவ பார்த்துப்பா. நீ தேவையில்லாம நீ டென்ஷன் ஆகாத. இனி நான் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க மாட்டேன்டா. எப்ப நீயே என்னை எதிர்த்து பேசுனியோ நான் எங்கேயாச்சும் போறேன். இனிமே நான் இங்க இருக்கவே மாட்டேன். அம்மாவையே எதிர்த்து பேசிட்டல, இப்ப வந்தவ பேச்சை கேட்டுட்டு. நீ எங்கேயும் போவாத, நான் எங்கன்னா போயிடுறேன். உங்க தொல்லை தாங்க முடியல என்னால. எப்ப அவ பேச்சை நீ கேட்டியோ இனி நான் இங்க இருக்கிறது நல்லதுக்கே இல்லை. நான் போறேன். போறேன்னு சொல்லிட்டு இங்கே தான் நின்றுக்குது, நவுறவே மாட்டேங்குதே. அத்தே வழி இந்த பக்கம், அந்த பக்கம் எங்கே போறீங்க? ஏய், என் துணியெல்லாம் எடுத்துட்டு நான் போறேன்டி. இனிமே நீயே சந்தோஷமா இருடீங்க. ரொம்ப சந்தோஷம் அத்தே. ஏய், வாயை மூடிட்டு இருடி. எம்மா 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 கோச்சிக்காதம்மா, கோவப்பட்டு வெளியே போயிடாதம்மா. நீ இல்லைன்னா நான் எப்படிம்மா இருப்பேன்? அவ பேச்சை கேட்டு என்ன நீ எதிர்த்து பேசிட்டல, நீ உன்னை நான் எப்படியெல்லாம் பாத்துக்கிட்டேன். எம்மா என்னை மன்னிச்சிடுமா, இனிமே அப்படி பேச மாட்டேம்மா. யோ யோ உங்க அம்மா நடிக்குதியா? வாயை மூடிட்டு இருக்கிறியா இல்லையா இப்போ? எம்மா நீ கோச்சிக்காத, அந்த துணியை நானே போய் துவைக்கிறேன். 2 பேருமே துவைக்க தேவையில்ல, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் 2 பேருமே போங்க. தயவு செஞ்சு சண்டை போடாம இருங்க, இல்லாட்டி பேசாம இருங்க. வேணாப்பா, நானே துவச்சிக்கிறேன் அந்த துணியை. எம்மா நீ போய் ரெஸ்ட் எடுமா, நான் துவைச்சிக்கிறேம்மா. பரவாயில்ல. கடைசியில என் பிள்ளையவே இவ துணி துவைக்க விட்டுட்டாளா? இல்ல, இதுக்கு ஒரு வழி பண்ணியே ஆகணும். எப்படியோ இன்னைக்கு ஒரு நாடகத்தை போட்டா என் அத்தைக்காரி. எப்படியோ போங்க, நம்ம ஜாலியாக இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கடைசியில் குளூரில் நம்மளை துவைக்க விட்டுட்டாங்களே துணியை.